பிரைஸ் தி லார்ட். என் பேரு ஷிஜு. ஒய்ஃப் வினிகா. லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா நான் இங்க வந்துட்டுருக்கிறேன் இந்த சர்ச்சுக்கு. 27th ஆஃப் ஃபெப்ரவரி லாஸ்ட் மந்த் நான் காலைல தூங்கி எந்திரிக்கும்போது, எந்திரிச்ச உடனே லோவர் அப்டமன்ல ரொம்ப ஹெவியா பெயின் வந்தது. என்னால திரும்பி படுக்கவும் கூட முடியல. எந்திரிச்சு உட்கார முடியல. சுத்தமாவே முடியல என்னால. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்துட்டு என்ன பண்றதுன்னும் தெரியல. தண்ணி ஜாஸ்தியா குடிக்க தொடங்குனேன் நானு. குடிக்க தொடங்குனோனே, நான் குடிச்ச தண்ணி எல்லாம் அப்படியே வாமிட்டா வந்துருச்சு. ஒரு பாடி டீஹைட்ரேட் ஆன மாரி, என்ன நடக்குது என்னன்னு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறக்குள்ளேயே வந்துட்டு, ஒ ஒரு சுத்தமா ஒரு ஒண்ணுமே இல்லாத மாரி ஆயிருச்சு எனக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு ஒய்ஃப கூப்ட்டு, அ எனக்கு என்னால சுத்தமாவே முடியல. ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்ட்டு அ சொல்லி பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ அங்க அ ஆட்டோ புடிச்சு நாங்க ஸ்ட்ரெயிட்டா அங்க போயிட்டோம். அப்புறம் வந்துட்டு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சிடி ஸ்கேன் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சிடி ஸ்கேன் எடுத்து கொஞ்ச நேரத்துல அந்த ரிப்போர்ட்டோட வந்தாங்க. அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்டோட. எக்ஸ்ரே ரிப்போர்ட் இப்ப நீங்க இங்க பார்க்குற மாதிரி அவங்க எடுத்துட்டு வரும்போது 7 எம்எம்ல ஒரு ஸ்டோன் உங்களோட லெஃப்ட் கிட்னி அந்த டியூப்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாத்வே வந்துட்டு அப்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ என்னன்னா, அந்த டியூப அது பிளாக் பண்ணிட்டு இருக்கனால என்னோட கிட்னியும் வந்துட்டு பல்ஜ் ஆயிருக்கு. இத வந்து நீங்க இப்பயே ஆப்ரேட் பண்ணியே ஆகணும். எனக்கு அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு சும்மா ஒரு வலி வந்திருக்கு. என்னன்னு போய் பார்க்கலாங்கிற டைம்ல, திடீர்னு இப்பவே நீங்க சர்ஜரி பண்ணணும் அப்படின்னோனே, எனக்கு என்ன டிசைட் பண்றதுன்னும் தெரியல. அந்த டைம்ல "ஏசப்பா நீங்க தான் பார்த்துக்கணும். இது என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு வந்து சர்ஜரி அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் என்ன பண்றது?" அப்படின்னு அ உட்காந்துட்டு இருக்கும்போது தான் சரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு டைம் கேட்டு பார்ப்போம். ஒரு 1 ஆர் 2 டேஸ்ல வந்துட்டு நாங்க வந்து திரும்ப அட்மிட் ஆகுற மாரி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு கேட்கும்போது தான், "நீங்க இப்போதைக்கு ஒரு பெயின் கில்லர் நான் தரேன் நானு. பட் நீங்க அட்லீஸ்ட் நாளைக்காச்சும் நீங்க வந்து அட்மிட் ஆயே ஆகணும்." விட்டீங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப வொர்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எங்கனாலயும் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஏன்னா எனக்கு ஒரு 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 பிலீஃப் ஏன்னா நான் நெறைய டெஸ்டிமனி இங்க சர்ச்லயே நெறைய பேர் வந்துட்டு கிட்னி ஸ்டோன் அ ப ஐ மீன் லைக் கிட்னி ஸ்டோன் வந்துட்டு ரிமூவ் ஆயிருக்கு. அ ஏசப்பாவோட கிரியைகள் பத்திலாம் சொல்லியிருக்கும்போது, எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை. சரி இவ்ளோ இவ்ளோ பண்ணவரு எனக்கு இதையும் செய்வாரு. ஏன்னா சின்னதுலேருந்து எவ்வளோ விஷயத்துல எனக்கு மிராக்கிள் செஞ்சவரு, இத கண்டிப்பா செய்வாரு. அ இது இந்த இ ஸ்டோன் வந்து இருக்கிற இடமே தெரியாதபடிக்கு அது மறைஞ்சு போயிறணும் அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு அதிலேயே விட்டுட்டேன். சரி நீங்க சரி பண்ணிருவீங்க அப்படின்னு. ஒரு பாயிண்ட்ல நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு இருந்தேன் நானு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்துட்டு வேற ஒரு விஷயத்துக்காக ஒரு டாக்டர் போகும்போது வந்துட்டு, இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னோம். ஸோ அவங்க வந்துட்டு இங்க சென்னையில ஒன் ஆஃப் தி பெஸ்ட் யூராலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் அவங்க ரெஃபர் பண்ணாங்க. நீங்க கண்டிப்பா இவங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி. ஆ போன போகும்போது அவங்க பழைய ஸ்கேன் ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு சொன்னாங்க. கிட்னிலயே இந்த ஸ்டோன் இருந்துச்சுன்னா, இது எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா ஸ்டோன் இறங்கி டியூப்ல இருக்கனால வந்துட்டு இது நீங்க எடுத்து தான் ஆகணும். இது நீங்க எவ்வளோ சீக்கிரமா எடுக்கிறீங்களோ, அவ்வளோ சீக்கிரமா உங்களுக்கு அவ்வளோ நல்லது. இது அப்படியே விட்டுட்டீங்கன்னா வந்துட்டு அது ரொம்பவே வொர்ஸ் ஆயிரும். அப்புறம் யாருனாலயுமே எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ அதுவும் இல்லாம அ அந்த ரிப்போர்ட் எடுத்து 1 மந்த் ஆனனால நீங்க இன்னொரு ரிப்போர்ட் நீங்க எடுத்துக்கங்க. இன்னொரு ஸ்கேன் நீங்க பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு. ஆனா அப்பவும் எனக்கு ஒரு நம்பிக்கை. எனக்கு இது சரியாயிருச்சுன்னு ப்ரூவ் பண்றதுக்கு கூட எனக்கு ஒரு ரிப்போர்ட் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோட தான் நான் சரி இன்னொரு ஸ்கேன் நான் எடுக்கிறேன் அப்படின்னு நான் போயிருந்தேன் நானு. ஸ்கேன் எடுத்துட்டாங்க. ஸ்கேன் எடுக்கும்போதும் நான் அந்த அந்த சிடி மெஷின்குள்ள நான் போகும்போது கூட பிரேயரோட தான் போனேன். "ஏசப்பா இந்த ஸ்கேன்ல தான் வந்துட்டு எல்லாமே தெரியும். நீங்க நீங்க இது நீங்க தான் பார்த்துக்கணும் இத. உங்கள தவிர எனக்கு வேற எதுவும் நம்பிக்கை கிடையாது." அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோட தான் நான் போனேன் நானு. ப்ரே பண்ணிட்டே தான் போனேன். ஸ்கேன் ரிப்போர்ட் குடுத்தாங்க. ரிப்போர்ட் குடுக்கும்போது என்னாச்சுன்னா, அதுல வந்து நல்லா தெளிவா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி ஒரு ஸ்டோனோட பிரசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது பார்த்த உடனே அந்த ஒரு மொமெண்ட்ல எனக்கு அது அ அந்த ஒரு மொமெண்ட்ல கஷ்டமா இருந்துச்சு. "ஏசப்பா இவ்ளோ ப்ரே பண்ணியும் இது இன்னும் இருக்குதே!" அப்படின்னு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ரே பண்ணதே வந்து, இந்த ஸ்டோன் இருக்கிற இடமே தெரியாம போணும் அப்படின்னு தான் ப்ரே பண்ணியிருந்தேன். இது ஆனாலும் சரி ஓகே இன்னும் முடியல. இன்னும் எதுவும் முடியல. இப்ப ரிப்போர்ட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இன்னும் டாக்டர மீட் பண்ணல. டாக்டர் கிட்ட போன உடனே அ அங்க தான் வந்துட்டு அவரோட அவரோட கிரியைய வந்து அன்னைக்கு தான் நான் என் கண்ணால நான் பார்த்தேன். ஏன்னா நெறைய டெஸ்டிமோனிஸ் இது எப்படின்னு டாக்டரே வந்து ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னு நான் கேட்டுருக்கேன். ஆனா நேத்து நடக்கும்போது தான் என் கண்ணால நான் அத நான் பார்க்கும்போது அது அவ்ளோ அவ்ளோ ஒரு
மேக்னிஃபிசென்ட்டா இருந்துச்சு எனக்கு. என் கண்ண என்னாலே நம்ப முடியல. இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு. அந்த மாரி தான் இருந்தது. ஏன்னா, அந்த ரிப்போர்ட்ட அவங்க ரிப்போர்ட்ட பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வி வந்துட்டு, "இந்த ஸ்டோன் பாஸ் அவுட் ஆனது உங்களுக்கு எப்பவாச்சும் நீங்க ஃபீல் பண்ணீங்களா?" அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா, அந்த மாரி எதுவுமே நடக்கல. ஸ்டோன் வெளியவும் வரல எனக்கு. பாஸ் அவுட் ஆகவும் கிடையாது. ஸோ, அவங்க அந்த மாரி கேட்ட உடனே இல்ல அப்படின்னு தான் சொன்னேன். அவங்க எடுத்த உடனே இல்ல அப்படின்னா, இது எப்படி இந்த மாரி நடந்துச்சு அப்படின்னு சும்மா மேலாக்க கேட்டாங்க. எனக்கும் புரியல. எனக்கும் புரியல, ஒய்ஃப்க்கும் புரியல என்ன நடக்குது அப்படின்னு. அவங்க அந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு இன்னும் 2 டாக்டர்ஸ் எக்ஸ்ட்ரா 2 டாக்டர்ஸ் அந்த ஸ்பெஷலிஸ்ட் அவரையும் சேர்ந்து கூட்டிட்டு வந்தாங்க. எப்படி இந்த அளவுக்கு நடந்துச்சு? ஏன்னா, ஒரு ஸ்டோன் வந்து கிட்னிலேருந்து டியூபுக்கு வந்து பிளாக் ஆயிட்டு இருக்கு. ஒண்ணு பெருசாச்சுன்னா அந்த டியூப்லயே இருக்கணும். இல்ல சின்னதாயிருச்சுன்னா அது பாஸ் அவுட் தான் ஆகணும். அந்த டியூப்ல இருந்த கல்லு திரும்பவும் எப்படி கிட்னிக்கு போச்சுங்கிறது எங்களுக்கே புரியல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த நிமிஷம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா ரிப்போர்ட்ல இருக்குது அப்படின்னு மட்டும் தான் நான் பார்த்தேன். ஆனா ரிப்போர்ட்ல வந்துட்டு எங்க இருக்குங்கிறத வந்துட்டு அது எனக்கு தெரியல. அவங்க அத சொல்லும்போது தான் நான் யோசிச்சேன் நானு. திரும்பவும் கிட்னிக்கு போனது வந்துட்டு எதுவுமே இல்ல அப்படிங்கிற ஒரு ஒரு நோஷன் தான் அது. ஏன்னா அது கேட்ட உடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு கூட தெரியல. அது அது ஒரு அதிசயம். 2வது அதிசயம் நேத்து நடந்தது வந்துட்டு, அ எனக்கு இந்த இந்த ப்ராப்ளம்னால என்னோட கிரியேட்டின் லெவல் வந்துட்டு ஜாஸ்தியா இருந்துச்சு. ரொம்ப பார்டர் லைன்ல இருக்கு. அத வந்து இப்படியே இருந்துச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நேத்து வந்து நேத்து இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அவங்க சொன்ன இன்னொரு செகண்ட் வார்த்தை வந்துட்டு, கிரியேட்டின் லெவல் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தத விட நல்லாவே கம்மியா இருக்கு. அதனால கிரியேட்டின் அந்த பிரச்சனையும் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதுவும் நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது 2ம் முடிஞ்சுது அப்படின்னு நான் நினைக்கும்போது, 3வதா ஒண்ணு சொன்னாங்க. என்னன்னா, கிட்னில வந்துட்டு இந்த இருக்கிற ஸ்டோன் வந்து ஆக்சுவலா 7 ஸ்டோன் இருந்தது. அந்த ஸ்டோன் வந்துட்டு சின்ன ஸ்டோனா இருந்தா பரவால்ல, அப்படியே பிரேக் ஆயிரும். இது 7 பெரிய ஸ்டோனா வந்து நீங்க கிட்னிக்குள்ள இருக்கிறதுனால, எப்படியும் வந்துட்டு இத நீங்க பிரேக் பண்ணி தான் ஆகணும். அது வந்து ஒண்ணு எக்ஸ்டர்னலா ஒரு ஷாக் வச்சு பிரேக் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஆ சர்ஜரி பண்ணி தான் எடுக்கணும். அதோட டென்சிட்டி பொறுத்து சர்ஜரி பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ அந்த டென்சிட்டி எவ்வளோன்னு தெரியல இப்போதைக்கு. அந்த டென்சிட்டிய பார்த்துட்டு தான் நாங்க எதுவும் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பவும் நான் பண்ணேன். "இவ்ளோ பண்ணியிருக்கீங்க நீங்க. சர்ஜரி அளவுக்கு நீங்க கொண்டு போக மாட்டீங்க. இவ்ளோ பண்ணவங்க இதுக்கு மேலயும் நீங்க ஏதோ செய்வீங்க" அப்படிங்கிற நம்பிக்கையில நான் அப்பவும் ப்ரே பண்ணிட்டு தான் இருந்தேன் நானு. அவங்க கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து சொன்னாங்க. ஆக்சுவலா அவங்க முன்னாடியே சொல்லும்போது 1000 ஒரு மெஷர்மென்ட் சொல்லிட்டு இந்த 1000 லிமிட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. அதுக்கு மேல இருந்துச்சுன்னா, நீங்க கண்டிப்பா சர்ஜரி பண்ணி தான் நம்ம பிரேக் பண்ணணும். அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அ இவங்க 5 நிமிஷத்துல நான் அந்த மெஷர்மென்ட் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டு வரும்போது, என்னால நம்ப முடியல. கரெக்ட்டா 1000 இருந்துச்சு அது. அவங்க அதுவும் அவங்களுக்கு ஒரு ஷாக்காவே இருந்துச்சு. இது கரெக்ட்டா உங்களுக்கு எப்படி 1000 கரெக்ட்டா இருக்குது அது? உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒண்ணுமே கிடையாது இது. எமர்ஜென்சியும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க அத ஷாக் வச்சு நீங்க பிரேக் பண்ணிக்கங்க. இல்லாட்டி விட்டுருங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இது எதுவுமே வந்துட்டு என்னோட ஸ் என்னோட என்னோட பிலீஃப்னாலயோ, இல்ல வேற ஒருத்தவங்களோட எஃபோர்ட்னாலயோ எதுவுமே கிடையாது. இதுக்கு நான் டிசர்வ்டும் கிடையாது. அவரோட சுத்த கிருபை மட்டும் தான் இத நடத்துனது. ஆல் குளோரி பி டூ காட். அவருக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட்.